அனைவருக்கும் வணக்கம் சொல்லுங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று பார்க்கலாம். ஏஐ அப்படின்றதுடைய உச்சி மாநாடு. ஏஐ அப்படின்னு என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏஐ வந்து ரொம்ப பூதாகரமாக வளர்ந்துட்டு இருக்கு. ஏஐ அப்படின்னு என்னன்னா இப்போ நீங்க யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அது ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய வரும். இப்போ அமேசான்ல ஒரு பொருளை பார்த்துருப்பீங்க. அந்த பொருளை உங்களுக்கு யூடியூப்ல ஷோ ஆகும். ஏதாவது ஒரு ஆப் வந்து கேமிங் ஆப்ல நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா கேமிங் ஆப்ல ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஒருவர் எதை தேடுறாரோ அதை அவங்க கிட்ட கொண்டுட்டு போய் திரும்ப திரும்ப காமிச்சு அந்த பொருளை விற்கிறதோ இல்லை எதை பார்க்குறீங்களோ அது திரும்ப திரும்ப உங்க முன்னாடி ஷோ பண்ணிட்டே இருக்கிறதுக்கு பேர் தான் ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப பூதாகரமாக அடிக்குது. இன் ஃபியூச்சரில் வந்து ஏஐ தான் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்யும் அப்படின்ற மாதிரிலாம் கூறப்படுது. ஓகே. ஸோ இது ரிலேட்டடாக நமக்கு எக்ஸாம்பிள் ரிலேட்டடாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஏஐ உச்சி மாநாடு எங்க நடக்குதுன்னா 2026 டெல்லியில வந்து நடக்குது. அதாவது பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி. ஓகே. இதற்கு முன்னாடி எங்கெங்க நடந்துச்சு அப்படின்னா 2023 இருந்து தான் இந்த ஏஐ வந்து ரொம்ப பூதாகரமா வளர ஆரம்பிச்சிச்சு. 2021 காலங்கள்ல. ஓகே. 23 முதல் மாநாடு 2023ஆவது வருடம் பிரிட்டன்ல பிளெட்ஸ்லி பூங்கா அப்படின்ற இடத்துல நடைபெறுது. இரண்டாவது மாநாடு 2024 தென்கொரியாவில் சியோலி அப்படின்ற பகுதியில், அதாவது தென்கொரியாவுடைய மத்திய பகுதியான சியோலி அப்படின்ற இடத்துல நடைபெறுது. மூன்றாவது 2025ஆம் ஆண்டு பிரான்ஸ்ல பாரிஸ், பிரான்ஸோட தலைநகர் பாரிஸ். ஸோ அந்த பகுதியில் மூன்றாவது ஏஐ உச்சி மாநாடு நடைபெறுது. நான்காவது இப்போ எங்க நடக்குது? டெல்லியில, நம்ம இந்தியாவில் நடக்குது. அது மட்டும் இல்லாம டெல்லியில் நடக்குது இல்லைங்களா? இது வந்து தெற்குலகில் முதல் முறையாக வந்து ஏஐ உச்சி மாநாடு நடைபெறுது. இதுல யாரெல்லாம் கலந்துக்கிறா? முக்கியமான அரசியல் ஆளுமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஐநாவுடைய பொதுச் செயலாளர் அண்டோனியா குட்டேரஸ் அப்படின்றவர் வந்து கலந்துக்கிறாரு. பிரான்ஸோடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் அப்படின்றவர் கலந்துக்கிறாரு. அதன் பிறகு பிரேசிலுடைய அதிபர் லூலா டாசில்வா, யாரு? லூலா டாசில்வா அப்படின்றவங்க கலந்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 54 நாடுகளை சேர்ந்த அமைச்சக பிரதிநிதிகள் வந்து கலந்துக்கிறாங்க. ஓகேங்களா? டெக் ரிலேட்டடா, அதாவது தொழில்நுட்பம் சார்ந்து யாரெல்லாம் கலந்துக்கிறா அப்படின்னா கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள், ஓப்பன் ஏஐயோட சிஇஓ யாரு? சாம் ஆல்ட்மேனர் அப்படின்றவர் கலந்துக்கிறாரு. மைக்ரோசாஃப்டோடைய தலைவர் பிராண்ட் ஸ்மித் அப்படின்றவர் கலந்துக்கிறாரு. ஓகே. இந்த ஏஐ உச்சிமானுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள், பூமி, முன்னேற்றம் ஆகிய 3 முக்கிய கருப்பொருட்களை கொண்டு ஸ்டார்ட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம மற்ற 7 கருப்பொருட்கள் இருக்கு. மனித மூலதனத்தை எப்படி ஏஐல சரியா பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது 2வது அறிவியல் ரிலேட்டடா பயன்படுத்துறாங்க. அடுத்தது ஏஐ வளங்களை எப்படி வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்காங்க. மீள்தன்மை, புத்தாக்கம், ஆற்றல், பொருளாதார மேம்பாட்டுக்கு ஏஐ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி முக்கியமான கருப்பொருள் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சமூக நலனுக்கான ஏஐ, சமூக நலனை எப்படியெல்லாம் உயர்த்தலாம், அதற்கு இந்த ஏஐ எப்படி பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இதை சார்ந்து கருப்பொருட்கள் 7 கருப்பொருட்கள் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம மெயின்ஸ்ல கூட இந்த கேள்வி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி.